ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நல்ல குணமோ கெட்ட குணமோ எப்போதுமே போராடிக்கிட்டு தான் இருக்கு. அதில் யாரு எந்த குணத்தை போராடி வெற்றி பெறுகிறார்களோ அதுவே அவங்களுடைய குணமா அவங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்துது. எல்லா மனிதருக்குள்ளும் இருப்பது போல உனக்குள்ளேயுமே நல்ல சிந்தனைகளும் கெட்ட குணங்களும் மாறி மாறி வந்து போகத்தானே செய்து. நீதான் கவனமா இருந்து தேவையில்லாத விஷயங்களை பத்தி சிந்திக்கிறத ஒதுக்கி வச்சுட்டு நிறுத்திட்டு நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் சிந்திக்க செய்ய பழகணும். உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அவங்க விரும்பியது போல நீ நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீயும் அதே போல அறியாமையோட இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல யாருமே யாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக பிறக்கல. அவங்கவங்க அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக தானே இங்கு பிறவி எடுத்திருக்காங்க. நீ தேவையில்லாம நீ நினைக்கிறதையெல்லாம் மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை பெருமைப்படுத்தி உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தன்னை அறிவாளியாக காட்டிக் கொள்வதற்காக மற்றவங்களை தாழ்த்தி பேசி தன் பெருமையை உயர்த்தி கொள்வார்கள். அவர்களில் ஒருவனாக நீ மாற வேண்டாம். நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வர்றதே உனக்கான நல்லது கெட்டதையெல்லாம் எடுத்து சொல்லி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை மிக சிறப்பாக அமைச்சு கொடுப்பதற்காகத்தான் என் செல்லமே. நீ எல்லாரையும் உனக்கு சமமா நினைச்சாலே போதும். உன்னை விட உயர்வாகவும் நினைக்க வேணாம், அதே சமயத்துல உன்னை விட யாராயும் தாழ்வாகவும் நினைக்க வேணாம். இந்த உலகத்துல காசு பணம் இருக்கவனா வாழ்க்கையில ஜெயிச்சவன் வெற்றி பெற்றவன்ற ஒரு கண்ணோட்டம் இங்க மனிதர்கள் மத்தியில இருக்கு. செல்வம் சேர்ப்பதில் வெற்றி பெறுபவர்கள் எல்லாருமே அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியாம தோத்து போயிடுவாங்க. ஏன்னா காசு பணம் சேர்க்கறது மட்டும் பெருசு இல்லை, அதை வச்சு வாழ்க்கை எப்படி நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்வது என்பதும் முக்கியம் அல்லவா? நீ சம்பாதிச்சது கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அதை எப்படி உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா செலவிட்டங்கிறத பொறுத்துதான் நீ சம்பாதிச்சதுக்கான பலனே இருக்கு. உன் மகிழ்ச்சிக்காக, அதாவது நீ சந்தோஷப்பட்டா அதை பார்த்து மகிழ்பவர்களையும், நீ சோகத்தில் சோர்ந்து இருக்கும்போது கவலையில இருக்கும்போது உனக்காக வருத்தப்படுபவர்களையும் எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. அவர்கள்தான் உன் இதயத்தில் இடம் பிடிக்க நிரந்தர தகுதி உள்ளவர்களாக சிறப்பான நல்ல மனிதர்களாக இருக்காங்க. நீ எப்போதும் யாரையும் எக்காலத்திலும் சார்ந்து இருக்கக்கூடாது என் செல்லமே. உனக்கு என்ன தேவைனாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து கேட்டினா நான் உனக்காக அதை செய்து கொடுக்க தயாரா இருக்கேன். நீ இதுவே மனிதர்களை நம்பும்போது மனிதர்கள் காலம் மாற மாற அவங்களும் மாறுவாங்க. அப்புறம் நீதானே கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாம நீ உன்னை நம்பி வாழ பழகு. ஒருத்தர் மேல உண்மையான பாசம் வச்சினா கடைசியில அவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசுங்கிறது காலத்துக்கு உன்னால மறக்க முடியாத கண்ணீராக இருந்துவிடும். அதனாலதான் எப்பவுமே யார் மீதும் அதிக அன்போ பாசமோ நம்பிக்கையோ வைக்க வேணான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உனக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை வந்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த சாயப்பா இதுவரைக்கும் எப்படி உன்னை வாழ வச்சேனோ அதே போல இனிமேலும் உன்னை வாழ வைப்பேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு என்ன நம்பு. நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் செல்லமே. நீ பேசுற வார்த்தைகள்ல கவனமாக பேசும்போது நீ வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த இன்னல்களும் இல்லாம இன்பமாய் மகிழ்வாய் வாழ முடியும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய நாளாக நல்ல நாளாக இருக்கும்படியும் நீ சந்தோஷமா மகிழ்ந்து வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த நாளை நீ சிறப்பாக வாழ கத்துக்கோ. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற வாய்ப்புகளை சரியாக கவனமாக பெற்றுக்கொள் என் செல்லமே. எல்லாத்தையும் ஓரளவுக்கு தான் சொல்லவும் முடியும் செய்யவும் முடியும். நான் உன் கூடவே இருந்து உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பதையெல்லாம் கவனமாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில உயர கத்துக்கோ. இன்னைக்கு மட்டும்தான் உன் கைகள் இருக்கு. நாளை என்பது விதியின் கைகளுக்குள் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு
நாளைக்கு பத்தி யோசிக்காம இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் நடக்க வேண்டிய விஷயங்களையும் பத்தி யோசி. கண்டிப்பா நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில உயர்றதுக்கான வாய்ப்புகளை நிச்சயமா கொடுப்பேன் என் செல்லமே. முதல்ல உன் வாழ்க்கையில வெற்றிங்கிறது நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக கிடைப்பது அல்ல. உன்னையே நீ ரசிப்பதும் உன்னையே நீ உயர்வாக மதிப்பதும் தான் முதல்ல உனக்கு கிடைக்க போற வெற்றி. அதாவது முதல்ல நீ உன் மேல நம்பிக்கை வை. எல்லாமே உன்னால முடியுன்ற நம்பிக்கைய நீ எந்த அளவுக்கு வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயம் நீ எதிர்பார்த்தது போல நல்ல விதமாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட ஒண்ணு உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன்னை நேசிச்ச உன்னை தேடி வரக்கூடிய ஒண்ணு உனக்காக காத்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட எப்பவும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்து போகும்போதும் தோத்து போன பிறகும் தானே அதிகமாய் சிந்திக்கிறாய். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு நாள் நம்ம எப்படிலாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதே உனக்கு புரிய வருகிறது. எல்லா விஷயங்களையும் காலம் கடந்து யோசிக்காம அவ்வப்போதே ஒவ்வொன்றையும் கவனமா சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்க்க பழகு. மனசை சுத்தப்படுத்தி தூய்மையான உள்ளத்தோட நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு நொடி போதும். ஆனா அந்த ஒரு நொடியை செலவு செய்ய மனசு இல்லாம தானே நீ தப்பா வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு குழப்பத்தையோ கவலையோ கொடுக்குதுன்னா கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிக்க பழகு. நான் உனக்கான நல்ல வழியையும் நீ என்ன செய்யணுங்கிறதுக்கான விஷயங்களையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை எதுக்காகவும் கவலைப்பட விட மாட்டேன். மற்றவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை முதல்ல குறைச்சிக்கிட்டு இனி வரப்போற வாழ்க்கைய நிம்மதியா வாழ தயாராகு. வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடத்தை புரிய வைக்கும். உனக்குள் இருக்கக்கூடிய உனது பலத்தை அதிகப்படுத்து. உனது பலவீனத்தை மறைய செய்து உன் பலத்தை நீ அதிகரிக்கும் போது நம்பிக்கையோட உன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்யும் போது அதுவே உனக்கு நல்ல அனுபவமாக மாறி உன் வாழ்க்கையை உயர்த்தி வாழ வைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில நீ ஜெயிக்கும் போது வெற்றி பெறும் போதெல்லாம் உன் முதல் தோல்வி நினைவுக்கு வந்துருச்சுனாலே உன்னை யாராலும் வெல்ல முடியாதுன்னு தான் அர்த்தம். எப்போதும் நீ கடந்த கால வாழ்க்கையில வாழ்ந்த பாதையில உனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் தோல்விகளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய தரத்திலிருந்து மாறாம உன்னுடைய நிலையிலிருந்து மாறாம சரியா வாழ கத்துக்கும். மற்றவரின் ஒழுக்கத்தை தவறாக விமர்சிக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவனாக நீ இருக்க வேணாம். ஏன்னா அடுத்தவங்களை பத்தி பாதி தெரிஞ்சும் தெரியாமலும் தப்பா பேசுறது ஒரு ஒழுக்கமற்ற செயல்தான். அந்த ஒழுக்கம் இல்லாத செயலை என் செல்ல பிள்ளையான நீ செய்யக்கூடாதுன்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவங்களும் குழம்பிதான் தவிக்கிறாங்க. எதுவுமே புரியாம வாழ்பவர்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச வரைக்கும் போதும்னு நிம்மதியா வாழ தயாரா